எந்த ஊர் சிம் கார்டு யூஸ் பண்றா? ഹലോ നീന ചേച്ചി എവിടെയാ? എന്താ ചേച്ചി എപ്പോ വിളിച്ചാലും ഫോൺ കട്ട് ചെയ്തുകൊണ്ടേയിരിക്കുന്നു. ഇവിടെ വല്ല ആൾക്കാരൊക്കെ വന്ന് നിന്ന് ചോദിച്ച് എന്നെയും നിന്റെ സിസ്റ്ററിയും ടോർച്ചർ ചെയ്യുന്നു. എവിടെ പോയി നീ? ഹലോ, ഇത് നീന അല്ലേ? സാറേ, നിങ്ങൾ ആരാണ്? കസ്റ്റമറോ? இந்த ஃபோன் ரோட்ல கடந்தது. അയ്യോ, റോഡിലെയോ? എന്റെ ഗുരുവായൂരപ്പ സാറേ, ഈ ഫോൺ ഒന്ന് എന്റെ നീന ചേച്ചിയുടെ അടുത്ത് കൊടുക്കാൻ പറ്റൂ? சென்னை சிட்டில நீனாவை எங்கெங்க தேடுவேன்? ചെന്നൈയോ? സാറേ, ചേച്ചിക്ക് അവിടെ വീടില്ല സാറേ. പക്ഷേ ഈ ഫോൺ എங்களுக்கு വളരെ ആവശ്യമാണ്. சரி, நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க அட்ரஸை சொல்லுங்க, நான் ஃபோனை கொரியரில் அனுப்பிச்சி விட்றேன். വളരെ നന്ദി സാറേ, നന്ദി. പറയട്ടെ, ഇത് പാലക്കാട് അടുത്തുള്ള മലഗ്രാമം, നമ്പർ 18, അംബികാപുരം, അട്ടപ്പാടി, പാലക്കാട് ഡിസ്ട്രിക്ട്, കേരള 678003 സാറേ. அது யார் தமிழ்ச்செல்வி? என் பேர் மது. அது யார் தமிழ்ச்செல்வி? என் பேர் மது. அந்த பக்கம்லாம் கட்டியிருக்கா? இதை டைட்டாக கட்டு. டேய், என்னடா வீடை க்ளீன் கூட பண்ணி தர மாட்டாங்களா? ஒரு வாரம் கழிச்சு வா, சாணி பூசி சுண்ணாம்பு அடிச்சு தருவானுங்க. அட்வான்ஸும் ஆக மாட்டேன், ஆஃபீஸ் பக்கத்துலேயே வீடு வேணும், இவ்வளோ தான் கிடைக்கும். நீ வாங்க போகிற வீட்டோட இது ஒன்றும் மோசமான வீடு கிடையாது. வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க. என்ன வாஸ்து? நம்மள மாதிரி பேச்சுலர்ஸ்லாம் எதிராக வாஸ்து. எது? எதிரிலே டீ கடை, கொஞ்சம் தள்ளி லாண்ட்ரி, டேர்னிங்கில் டாஸ்மாக், பக்கத்துலேயே 2 லேடிஸ் ஹாஸ்டல், சைடில் ஹோட்டல். இதுக்கு மேலே என்னடா வேணும்? சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். அங்கே என்ன வீட் இதயத்தை ஒரு நொடி நிறுத்தினாய், அதற்குள்ளே உன்னையே பொருத்தினாய். அதில் காதல் கொடுத்து மாதினி நீயும் விரைந்தாய். என் தேகம் குளிர மனதிலே பரவசம் தருகிறாய். இதயத்தை ஒரு நொடி நிறுத்தினாய், அதற்குள்ளே உன்னையே பொருத்தினாய். புன்னகையில் என்னை அள்ளி ஏன் 100 முறை கொள்கின்றாய்? போதாது என மீண்டும் மீண்டும் செய்கின்றாய். இறகாய் என்னை தொடுகின்றாய், அழகாய் இம்சை செய்கின்றாய், சுகமாய் நெஞ்சில் பாரங்கள் தருகின்றாய். நான் என்ன அங்கே தொங்கிட்டு இருக்கேன்? பேரை பாரு, விஸ்கியா. சைட் டிஷ் கொடுப்பீங்க? ரத்தம் வந்துடும். ரத்தம் வருதா? I'm really sorry. இது ஏனாயிட்டா? விஸ்கி டே டைம்ல யாரையும் கடிக்க மாட்டா. விஸ்கி, நைஸ் நேம். ஐ எம் ரமேஷ். Glad to meet you. I'm sorry okay. காதுல கரிய காணோம், சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இங்கிருந்து நாங்க பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு தான் ஷிஃப்ட் ஆயிட்டோம். நாய்க்கு தெரியாது இல்லையா வீடு மாத்தினது. புது ஆளுங்க என் ரூம்ல இருக்கீங்கன்னு தான் கடிச்சிட்டா.
இட்ஸ் ஓகே நாய்க்கு இங்க தெரிய போகுது நல்லது கெட்டது அது ஒரு கடமையை தானே செஞ்சது. இன்ஜெக்ஷன் போடணும். ஆமா இட்ஸ் a ஸ்மால் டாக். இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போடணும். இன்ஜெக்ஷன் உங்களுக்கு. கிளம்புங்க. விஸ்கி உன்னை கட்டி போட்டதா சரியாவ. வீடு மாறினது கூட உனக்கு தெரியல. வலிக்கலையா? வலிக்குதுடா. அப்படியே பல்ல அரை கடிச்சிருக்க. கிலோ எடுத்துச்சுடா. போன்லெஸ்ஸா? குட் மார்னிங். அடிக்கடி நாய் கடி பேஷண்ட் கூட்டு வருவாங்களோ? ஹலோ, நான் ஹவுஸ் சர்ஜன். ஹவுஸ் சர்ஜனுக்கு ஹாஸ்பிட்டல் என்னங்க வேலை? அப்ப கார்பெண்டர்னா கார்ல வேலை செய்வாங்களா? உங்களுக்கு நாய் எவ்வளோ தேவை எந்த கடி கடிக்கிறாங்க? சரி நான் பாத்துக்கிறேன். நீங்க மெதுவா வாங்க. முதல்ல ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். பேண்ட்டை கட்டுங்க. ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் ட்ரெஸ்ஸை கட்ட சொல்றீங்க? நீங்க வெளியே போறீங்களா? என் நண்பன் நான் பாத்துக்கிறேன். நீங்க வெளியே போங்க. டேய் போயேண்டா. தமிழ் செல்வி தான் சொல்றாங்கல்ல போட. அது யார் தமிழ்ச்செல்வி? ஓ உங்க பேர் தமிழ் செல்வி இல்லையா? என் பேரு மது. மது. நைஸ் டு மீட் யூ. ஸ்வீட் நேம். அது ஸ்வீட் நேம் இல்லை சரக் நேம். இன்ஜெக்ஷன் உங்களுக்கு போடவா? மா அவருக்கே போடு. பேண்ட் கட்டுங்க. வெக்கப்படாதீங்க. எனக்கு என்னங்க வைக்கும்? அவர் தானே தான் பார்த்தேன். எனக்கு ஒன்றும் இல்லை. சரி. சீக்கிரமா முடிச்சிடுறேன். நல்லா அழுத்தமா கடிச்சிருக்கா. வேற யாராவது இருந்தா அவளை கொண்டு இருப்பாங்க. நீங்க சிரிச்சிட்டே கேஷுவலா எடுத்துட்டீங்க. இன்னும் எரியுதா? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. I'll be back in a minute. உன் விழிகளெனும் கடிகாரத்தில் என் காதலினை பார்க்கின்றேன். கூரான உன் இமைகள் ரெண்டும் முள்தானே. உன்னை பார்க்கும் போதெல்லாம் காதல் இங்கு ஓடாதே. முட்கள் என்னை குத்தாதே பேரன்பே. அதில் காதல் கொடுத்து மாதினி நீயும் விரைந்தாய். என் தேகம் குளிர மனதிலே பரவசம் தருகிறாய். இதயத்தை ஒரு நொடி நிறுத்தினாய். அதற்குள்ளே உன்னையே பொருத்தினாய். ஹலோ. ஏய் என்னடா 42 மிஸ் கால்? ஃபோன் எடுக்க ஏன்டா இவ்வளோ நேரம்? உனக்கு எத்தனை வாட்டிடா கால் பண்ணுறது? மட்டை எடுத்து தூங்கிட்டேன் மச்சி. ஏன்டா மாம்பழம் மாதிரி ஃபிகர் ஏற்றிட்டு எனக்கு எதுக்குடா கால் பண்ணிட்டு இருக்க? அவன் மேலே கால் போட வேண்டியதானே? நீ மட்டும் என் கையில் மாட்டா செத்துருவாடா. எதுக்கு டென்ஷன் ஆகிற? சொல்லிட்டு தானே போனேன் ஃப்ரெண்ட் வீட்டில் சரக்கு அடிக்க போகிறேன்னு. அவள் என்ன டிப்ஸ் ஓவராக கேட்டாளா? தெரியும் இந்த மாதிரி பண்ணுவான்னு. அவள்கிட்ட ஃபோனை கூட அவள்கிட்ட எத்துல கப் சுப்புனா இப்போ மூச்சு வராது பார். டேய் அவ மூச்சு நின்று போய் 3 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுடா. நினச்சேன்டா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவேன்னு. மூச்சு முடுற அளவுக்கு என்னடா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணலடா. கீழ் வீட்டு தாத்தா கட்டாக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரக்குள்ள இவ போயிட்டாடா. அவள் போயிட்டானா ஏன்டா இவ்வளோ ஃபீல் பண்ணுற? நான் சில்பியோட நம்பர் அனுப்பிச்சி விட்றேன். அவள்கிட்ட ஆல்ரெடி என் பாயிண்ட்ஸ் இருக்குது. நீ ஃப்ரீயாக ரீடிங் பண்ணிக்கோ. என்ஜாய். டேய் செத்து போயிட்டாடா. செத்து போயிட்டாளா? ஆமாண்டா. என்னடா சொல்கிற? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் வீட்டில் யாரோ போய் அவளை கொண்டாங்கடா. கொன்னுட்டாங்களா? டேய் நல்லா செக் பண்ணியாடா? எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன்டா. பல்ஸ், பிபி, ஹார்ட் பீட் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன்டா. பாடி ஒரு மாதிரி அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சுடா. இப்போ என்கிட்ட இருக்க ஒரே ஒரு வழி பாலக்காட்டுக்கு போய் வீட்டில் எதனா கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கறதாண்டா. லூசாடா நீ? இப்போ என்னடா பாலக்காடு போற? டேய் வேற என்னடா பண்ண சொல்ற? உனக்கு ஃபோன் போட்டா நீ ஃபோன் எடுக்க மாட்டே. இவ்வளோ பற்றி அதான் உனக்கு தெரிஞ்சாதானே இதுல இருந்து நான் தப்பிக்க முடியும். காலை மது வேற அவங்க மாமோட என் வீட்டுக்கு வரேன்னு சொல்றாடா. எனக்கு வேற வழி தெரியலடா. பாடி எதுக்குடா வீட்டில் வச்சிருக்க? அது தூக்கி கார்ல போட வேண்டியதானே? டேய் எப்படா கீழே கொண்டு வருவேன்? கீழ் வீட்டு தாத்தா கட்டாக்கன் மொத்த ஃபிளாட் அப்படியே வெளில முழிச்சுக்கிட்டு இருக்கடா. லிஃப்ட் வேற ஒர்க் பண்ணல. நீ கொலை பண்ணல அப்புறம் எதுக்கு பயப்படணும்? பேசாம நம்ம போலீஸ் கிட்ட போயிடலாம். போலீஸா? போலீஸ் கிட்ட போய் என்ன சொல்லுவேன்? நான் எதை சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க. என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க. 5-10 வருஷமா என்ன ஜெயில போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் நிரபராதி அப்படின்னு ப்ரூவ் ஆகும். ஆனா அதுக்குள்ள என் வேலை போயிடும்.
வீட்ல ஃபிகர் எத்தனை எங்க அப்பா அம்மா மானமே போயிடும். இதெல்லாம் விட மது ஒரே அடியா என்னை விட்டு போயிடுவாடா. செம்ம போதில் நான் பண்ண ஒரே ஒரு தப்பு உன் பேச்சு கேட்டு நான் ஃபிகர் ஏத்தின தாண்டா. கேள்வி மேல கேள்வி கேட்காம நான் சொல்றத மட்டும் செய். வீட்டுக்கு போய் அந்த பாடியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ. டேய் செத்த பாடிக்கு எதுக்குடா இப்போ செக்யூரிட்டி? இப்போ நீ போலன்னா பாடியில ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். நான் மாட்டுவேன். நான் மாட்டினா உன்னையும் சேர்த்து மாட்டி விடுவேன்டா. என்ன எதுக்குடா மாட்டி விடுற? டேய் நீ தான் உன் போன்ல இருந்து வை அமிச்சே. என்னடா பயமுறுத்துற? அப்போ நான் சொல்றத மட்டும் செய். யாருக்கும் தெரியாம என் ஃபிளாட்டுக்குள்ள போ. நான் ஃபோன் பண்றேன். யாரும் பார்க்கல. ஷூராக் மேல பிளாக் ஷூக்குள்ள வீட்டு சாவி இருக்கு. கதவு அப்படியே உள் வழியா தப்பால் போட்டு சரியா? ஓகே. நீ சொன்ன மாதிரி போட்டுட்டேன். பெட்ரூம் போய் பாரு. பாடியில ஸ்மெல் வராம ஸ்ப்ரே கீ போட்டு எதனா பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். பாடி ஸ்ப்ரே தானே? நான் பாலக்காட்டுக்கு போய் இதுல என்ன பிரச்சனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஒருவேளை அவளை கொன்னவன் வந்தாலும் வரலாம். என்னடா பயமுறுத்துற? சொல்றத மட்டும் செய்டா. நான் அப்புறம் கூப்பிடுறேன். உனக்கு மட்டும் இருமுகன் வேலை, எனக்கு மட்டும் பித்தாமன் வேலையா? ஹலோ ஹலோ மது, இப்போ எங்க இருக்க? வேற எங்க இருப்ப? டைம் 8:30 ஆக போகுது. உன் வீட்டுக்கு தான் வரப்போறேன். இன்னும் 15 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். மது மது மது, இப்போ நீ வர வேண்டாம் மது. நீ வர வேண்டாம். நான் கிளம்பியாச்சே. நானும் கிளம்பிட்டேன் மது. எங்க? நான் பாலக்காடு கிளம்பிட்டேமா. பாலக்காட்டுக்கா? சாரி, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு டென்ஷன்ல நானே மறந்துட்டேமா. ஆமா ஏன் விஷயம்னா நீ மறந்து தான் போவ. அதான் இப்போ நான் சொல்றேனே. உனக்கு மறுபடியும் பேட்ச் பண்றது பிடிக்கலன்னா நேரா சொல்லு. இப்படி ஊர்ல இல்ல உலகத்துல இல்லன்னு போய் சொல்லாத. மது அப்படி இல்லம்மா. என் பாஸ் ஆன்சைட்ல யூஎஸ்ல இருக்கார்ல, அவர் அப்பாக்கு பாலக்காட்டுல உடம்பு சரியில்லையா, அதான் போய் பார்த்துட்டு வர சொன்னார். அதான் இமீடியட்டா கிளம்ப வேண்டியதா இருக்கு. போதும் ரமேஷ், ஒவ்வொரு தடவையும் உன்னை நம்பி ஏமாறுறது எனக்கு பொழப்பா போச்சு. போய் மேல போய் சொல்ற. ஐ ஹேட் யூடா. இரு ஒரு நிமிஷம் சொல்லு. சத்தியமா நான் பாலக்காடு தாமா போயிட்டு இருக்கேன். உண்மையிலேயே என் பாஸோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லம்மா. நானே திரும்பி வந்து உங்க அங்கிள் கிட்ட பேசுறேன், சரியா? ஹலோ மது. ஹலோ. நான் ராம். ராமண்ணா சொல்லுங்க. நான் அப்பாவை நீங்கள் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததா தேவி சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ். இதில் என்னண்ணா இருக்கு? அப்பா எப்படி இருக்காரு? நேற்று நைட்டு ஐசியூலேயே அப்பாவுக்கு இன்னொரு பெரிய அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டாரு. பாடியை கொண்டு வந்துட்டோம். ஐயோ சாரிண்ணா. அப்புறம் வீட்டில் ஃபுல்லாக கெஸ்ட் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு இருந்தோமா, அந்த நேரத்தில் பார்த்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு சிலிண்டர் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கும். தேவி தான் சொன்னா, மற்றவங்க எல்லாம் ஃபேமிலிஸாக இருக்காங்க, நீங்கள் பேச்சுலர், உங்ககிட்ட கேட்கலான்னு. நான் தாராளமாக தரலாண்ணா. ஆனால் நான் தான் வீட்டில் இல்லையாண்ணா. சாவி வேற என்கிட்ட தானே இருக்கு. அதனால் என்ன, போன வாரம் உங்கள் அம்மா இங்கேருந்து கிளம்பும்போது நீங்கள் ஆஃபீஸுக்கு போயிருந்தீங்க போல இருக்கு. அதனால் உங்கள் வீட்டு ஸ்பேர் கீயை தேவி கிட்ட கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் மேலே போயிடுவேன். நான் இருங்க வேணாண்ணா. நான் சொல்கிறேண்ணா, நீங்கள் அதுக்கப்புறம் போங்க. ஏன் ரமேஷ், ஏதாவது பிரச்சனையா? இல்லை பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணா. நீங்கள்
கொஞ்சம் எமர்ஜென்சி, அதனால தான். இல்லைனா நீங்க ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு போங்கண்ணா. சரி ஓகே, ஒரு 10 நிமிஷம் கழிச்சே நான் போய்க்கிறேன். ஏன்பா எடுத்துடலாமா? அவங்க அக்காலாம் வராம பாடி எடுக்க முடியாது. நான் சொன்னது சிலிண்டரம்மா. அவர் வீட்டில் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து எடுத்துக்க சொல்லுவாரு. 10 நிமிஷத்துல வந்துருவாரா? அவர் ஊர்லயே இல்லையாமே. அப்புறம் எதுக்கு 10 நிமிஷம்? ஏதோ ராவுகால யமகண்ட பாக்குறாரா என்னமோ. சாவு வீட்டுல எதுக்குமா சகுனம் பாக்குறாங்க? உங்க அப்பா பாடி எடுக்கவே நான் டைம் பார்க்கல, இதுல சிலிண்டர் தூக்க டைம் பார்த்தா இது என்னமோ சம்திங் ராங்குப்பா. சொல்டா. டேய் நந்து, நான் சொல்றது கேளுடா. நமக்கு இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுடா. என்னடா பிரச்சனை? கீழ் வீட்டு தாத்தா செத்துட்டாரா? ஐயோ, அவர் யாரா கொன்னது? அவரே யாரும் கொல்லடா, அவரே சொந்தமா செத்துட்டாரண்டா. இப்போ அந்த பாடி அங்க வந்திருக்கு. அதே நான் இங்க வரணும், என்னால 2 பாடிலாம் பாத்துக்க முடியாது. டேய் அங்க என்ன நம்ம வீட்ல இல்லடா, கீழ் வீட்ல வந்திருக்கான்டா. நல்லது தானே, நாத்தம் வந்தா கூட எந்த பாடியில வருதுன்னு யாருக்கும் தெரியாது. பிரச்சனை இப்ப பாடியில இல்ல, அவர் பையன் ரூபத்துல வருதுடா. அவங்க வீட்ல சிலிண்டர் காலியா, அதான் நம்ம வீட்டுக்கு வந்து சிலிண்டர் எடுக்க வராங்கடா. சாவி அவங்க கிட்ட அம்மா கொடுத்திருக்காங்க. அட பாவி, அவன்கிட்ட ஒரு சாவி இருக்குன்னா அவனே பாடி பாத்துக்க சொல்லிக்கலாம்ல. என்னடா சொன்ன? டேய் கடுப்புல இருக்கும்போது காமெடி பண்ண உடனே சாவடிச்சிடும்டா. ஒரு கொலகாரம் மாதிரியே பேசுறடா நீ. டேய் சரிடா, நான் சொல்றது கேளு. இப்போ டைம் இல்ல, அவங்க இப்போ வந்துருவாங்க. என்னது? இப்போ வீட்டு உள்ள இருந்தா வெளில போட்டிருக்கேன். ஆமா, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் பாடி மட்டும் ஒளிச்சு வச்சிடுறா. எங்கடா ஒளிச்சு வைப்பேன்? நீ ஒன்னு பண்ணு, என் ரூம் லாஃப்ட் இருக்குல்ல, லாஃப்ட்ல பாடி ஒளிச்சு வச்சிரு. அதான் சேஃப். லாஃப்டா? டேய் பாடியோட நியூஸ் என்ன ஒளிச்சுக்கோடா. ரொம்ப பயமா இருக்கா? நான் சொல்றத கேளு. யூ கேன் டூ இட் டா. பயம் தான் நம்மளோட பெரிய பலவீனம். பதர்ன செதறிடும். எனக்கே வாடா. வந்துட்டு 10 நிமிஷத்துல போயிடுவாங்க. ஃபாஸ்ட். டேய் ரமேஷ், ரமேஷ். சொல்லுமா. நந்து, எப்படியா இருக்க? நல்லா இருக்கேன். நேத்து ஜோசியரை பார்த்தையா, இப்பதான் உனக்கு நேரம் கூடி வந்திருக்கான். நீ ஆசைப்பட்ட பொண்ணு உன் கை மேல வருவாயா? போன் வைமா. சும்மா கோவப்படாதயா. இன்னும் 14 வருஷத்துக்கு நீ இருக்க போற இடமே வேறன்னு அம்மா, சொல்றியா? மீட்டிங் ஒன்ல இருக்கேன், அப்புறம் பேசுறேன். ஒரு பொண்ணு தானா அமைஞ்சு வருது, தட்டக்கூடாதயா. கோயில்ல கொடியேத்தி இருக்காங்க, கரிமீன் திருடாதயா. என்ன இது திறக்க மாட்டேங்குது? ஏன்பா யாரோ உள்ள இருக்கிற மாதிரியே கதவை தட்டுற? மடையில பூத்து இருக்குப்பா, நல்லா தள்ளு. ஒரு நிமிஷம். சொதப்பிட்டேடா நந்து. போதும், உடம்ப வளர்த்து பிரயோஜனம் இல்லை. நான் எப்படி தள்ளுறேன் பாரு. என்னப்பா தள்ள முடியல? இன்னொரு தடவை ட்ரை பண்றேன். ஐயோ, அப்படியே ஏன்டா தள்ளுற? எங்க தள்ளுன? சும்மா தொட்டேன். தொட்டையா? இந்நேரம் செதறி இருக்கணும். இந்த ஐடி பசங்களுக்கு காசு சம்பாதிக்கிற திமிரு. பகல்லையே லைட்டை போட்டு போறாங்க. ஏப்பா யாரோ சடக்குன்னு ஓடின மாதிரியே இருக்குப்பா. ஏமாமா, உள்ள வந்தது நம்ம 2 பேர் தானே, வேற யாரும் இருக்க போறா? அது இல்லப்பா, பட்டுன்னு இப்படி கிராஸ் ஆன மாதிரியே இருக்கே. இருக்கும். மனப்பிராந்தியா இருக்குமோ? நீ அடிச்ச பிராந்தியா இருக்கும். நீ என்னப்பா ஆட்டிக்கிட்டு இருக்க? ரொம்ப டைட்டா இருக்கு மாமா, முடியல. நான் வேணா கழட்டி பார்க்கட்டா? நீங்க கழட்டினத டோர் கிட்ட பார்த்தனே. இந்த பாரு, நான் ஸ்மாலு, நீ மீடியம். மனசுக்குள்ள என்ன பெரிய சரத்குமார் நினைப்பா? நீ இப்படி வா, நான் கழட்டுறேன். கழட்டுங்க. ஏப்பா என்னப்பா கழட்டவே முடியல? முடியல.
இத பாரு, கேஸை கொடுத்தவ அடுப்பை தொட்டா ஒன்றும் சொல்ல போறதில்ல. பேசாம இங்கேயே காப்பி போட்டு எடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கு இல்லப்பா, உன் வீடோ சின்ன வீடு, ஆளுங்களோ நிறைய இருக்காங்க. இது பிராடாவும் இருக்கு, காலியாவும் இருக்கு. பாலை எடுத்து அழகா இங்கேயே காப்பி போட்டு எடுத்துட்டு போயிருவோம். யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க. நீ போய் பாலை எடுத்துட்டு வா. தப்பா தயிர் எடுத்துட்டு வந்துடுறாரு. போ. பேச்சுலர் பையனுக்கு இவ்வளோ பெரிய ரூம் எதுக்கு? இந்த மாதிரி பசங்க சரக்கு அடிக்காம இருக்க மாட்டாங்களே, எங்கேயாவது வச்சிருப்பான், தேடி கண்டுபிடிப்பான். பார பரணியில் வச்சிருப்பானோ? விடப்படாது, அங்கேயும் தேடி கண்டுபிடிப்போம். ஐயப்பா மாமா, இங்க என்ன பண்ற? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சரக்கு இல்லாத வீடு சாவு வீடு மாதிரி இல்லை மாப்பிள்ள. மாமா, சாவு வீடு நம்மளுது. இங்க என்ன பணமா இருக்கு? அடுத்தவன் வீட்டில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. வா. சரி, அடுத்தவன் வீட்டில் தான் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் தான் உங்கள் அப்பா குடிச்சு ஏதானு பேலன்ஸ் வச்சிருப்பான். அதில் ஏதானு மிச்சம் மீதி இருந்தால் எடுத்துட்டு வாய. மிச்சம் இருந்துச்சு, அதான் உன் பொண்ணு போட்டா. என்னது, என் பொண்ணு போட்டாளா? என்னடா சொல்ற? அவளுக்கு எப்படா இந்த பழக்கம் வந்துச்சு? ஐயோ, போட்டானா இந்த போட்டா இல்ல, அந்த போட்டா பரன் மேல போட்டு வச்சிருக்கா. பரன்லேருந்து நீ எடுத்துட்டு வா, நான் கொஞ்சம் சாயிரேன். என்ன மாமா படுத்துட்ட? அது ஒன்றும் இல்லைப்பா, காலையிலேருந்து சும்மா இருந்தானா ரொம்ப டயர்டாக இருக்கு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். நான் சொல்கிறத கேளு. நீ போய் மற்றவங்களுக்கு காப்பியை போட்டு கொடுத்துட்டு அந்த பரணையில் இருக்குன்னு சொன்ன இல்லை, அந்த குவார்ட்டரை எடுத்துட்டு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம். ஓகே? சரி, நான் எடுத்துட்டு வரேன். ஐயையோ, என்ன இப்படி வைக்குது? இதோ இருக்குல்ல ஏசி, போட்டுற வேண்டித்தான். ஜாங்கு சக்கு 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 ஜாங்கு சக்கு ஜா. ஏசி இங்க இருக்கு, தண்ணி அங்க ஒழுகுது. ஒருவேளை ரிப்பேரா இருக்குமோ? இவன் சரக்க போட்டுட்டு தண்ணி இதுல புடிச்சு ஆத்தி ஆத்தி குடிப்பான் போல இருக்கு. நம்மளும் அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். ആരാണ്? ഇല്ല, നീനാ? നേനടെ കസ്റ്റമറോ? ചേച്ചി എന്തൊരു സാഹസക്കാരി. കാലയില് 10 മണിക്ക് കസ്റ്റമർ വന്നിരിക്കും. ഉള്ള വരൂ. ഇല്ല, നീനോട് വീട്. നീന ചേച്ചി ഇവിടെ അല്ല, ഞാനും ആട്ടക്കാരിയാന്ന്. ഉള്ള വരൂ. എവിടെ ഇരുന്നോലോ, 2 മിനിറ്റ്സിൽ വരാം. എന്താ നോക്കുന്നു? ഞാനും ഇവിടെ വരുമ്പോൾ പാൻറ് ഇട്ടുകൊണ്ട് വന്ന ആളാ. ഇവിടെ വന്നതിന് ശേഷം പാൻറ് കിഴിഞ്ഞു പോയി. ഒന്നും പേടിക്കണ്ട, ഈ സ്ഥാപനം ഇവിടെ 10-12 കൊല്ലങ്ങളായിട്ടുണ്ട്. 100% ഗ്യാരണ്ടി. സുന്ദരമായ കുട്ടികളാ. എന്താടോ ഞാൻ സംസാരിക്കുന്നു, നീ എന്താ മിണ്ടായിരിക്കുന്നു? சார், என்ன வாடா போடாங்கிறீங்க? ഓ, തമിഴോ? എന്തോ ഊറ്? நான் சென்னை சார். ചെന്നൈ? ചെന്നൈയിൽ നിന്ന് 2 മല ഒരു പള്ളത്താക്ക് താണ്ടി ഇങ്ങനെ വന്നിരിക്കുക അല്ലേ? മിടുക്കൻ മിടുക്കൻ. തിരുപ്പൂരിൽ ഞാൻ 5 വർഷം ഇരുന്നു. എനിക്ക് തമിഴ് നല്ല വരും.
പക്ഷെ മലയാളത്തിൽ വരും. ആ ആ. വളരെ അർജന്റ് പാൻറ് കിഴിഞ്ഞു പോത്ത്. പുള്ളി തമിഴാ. നീന ചേച്ചിയുടെ കസ്റ്റമർ. നീനയുടെ കസ്റ്റമറോ? അത് കൊള്ളാം. ബിന്ദുവിനല്ല തിരമേനാളെന്നാ 100% ഗ്യാരണ്ടി. ഞാൻ പാൻറ് പോടുന്ന നേരം നീ പാൻറ് ഞാൻ പറയില്ല. ബി ഹാപ്പി ബി ഹാപ്പി. ബിന്ദു കുഞ്ഞുകളെ ചെക്കനെ പാൻറ് ബത്തണം. എല്ലാവരുടെ പാൻറ്റും തച്ച് കൊടുക്കണമെങ്കിൽ അടുത്തൊരു ടൈലറിങ് ഷോപ്പ് തുറക്കേണ്ടി വരും. ஆக்சுவலி நான் நீனாக்காக தான் இங்க வந்தேன். എന്താ ഇത് നീനാന്ന് പറഞ്ഞിട്ട് இருக்கோ? ചേച്ചി மெட்ராஸ்க்கு போயிருக்கല്ലേ? யார் கூட போயிருக்காங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு அறியல சாரே. கஸ்டமர் எங்கேயோ கூட்டிட்டு போகும், ஏதோ ஒரு இடத்துல இறக்கி விடும். நீனாக்கு பிடிக்காதவங்க யாருன்னா இருக்காங்களா? എന്താ സാറേ നീനാന്ന് പറഞ്ഞോണ്ടിருக்கு? இல்ல 2000 தான். இல்ல வேணாம். എന്താ காஸ்ட்லியோ? 1500 தந்தா மதி. ഏയ് കുട്ടി ഉള്ള വരണ്ട, ഞാൻ വരാം. ഇപ്പൊ വരാം. നീന ചേച്ചിയുടെ സിസ്റ്റർ. ஆசைய காத்துல தூது விட்டே. அண்ணனுக்கு ஏன் பொருள் சேரும் பேர் வந்துச்சு? டேய் நீங்க ஆளை குத்தது தான் பொருள் எடுப்பீங்க. நம்ம சேகர்ன பல் குத்தத்துக்கே பொருள் எடுப்பாருடா. ஆமா அண்ணா எவ்வளவு மட்டும் பண்ணிருப்பாரு? போதையில வண்டி ஓட்டுறப்ப ஒரு 10-15 பேரை போட்டு தள்ளிருப்பாரு. ஏய் தண்ணி ஊத்துறா. என்ன நீ தச்சு பீல் இவ்ளோ நாருது. ஹலோ ശേഖർ ചേട്ടാ ഉണ്ടോ? சேகர் சேட்லாம் இல்லங்க, ராங் நம்பர். யார்ல? ஏதோ சேட்டான்னு கேட்டாங்க, ராங் நம்பர் கட் பண்ணிட்டேன். சரி வண்டி அண்ணே ஃபோன். என்ன ஃபோன்? ஹலோ ശേഖർ ചേട്ടാ, நான் பிந்து. அப்படி போட்ட அதான் பஸ் சேட்டான்னு கேட்டாங்க, இல்லையா கட் பண்ணிட்டேன். சொல்லு பிந்து. ചേട്ടാ ഒരു ആള് വന്നു, മദ്രാസ് ആള്. ഇങ്ങ വന്ന് നീനയെ പറ്റി വിസാരിച്ചു, പിന്നെ പോയി. அவன் பேர் என்ன? അയാൾ നന്ദുന്ന് പറഞ്ഞു. ஆள் எப்படி என்ன மாதிரி இருந்தானா? ഇല്ല ചേട്ടാ, വളരെ സുന്ദരമായിരുന്നാரு. எப்போ கிளம்புனா? 5 മിനിറ്റായി. വൈറ്റ് ഡസ്റ്റർ നമ്പർ 1212. அப்புறம் பேசுத. அட்டப்பாடிக்கு வரணும்னா மட்டமலையை தாண்டி தானே இங்க வரணும். டேய் வண்டி எடுக்கல. அறிவு இல்ல, பிரேக் போடலனா செத்து போயிருப்பேன். ஏல பிரேக் அடிச்சனால நீ இப்ப சாவ போறல. ஏய் யாரா நீ? ஏல என்ன பொருள் சேகர் தெரியுமா உனக்கு? பொருள் தெரியும், சேகர்லாம் தெரியாது. டேய் தூங்கலாம் அவனை. உங்க வண்டி அவன உள்ள போய் சவுட். என்னல இது காங்கே காலை அடிச்ச மாதிரிலாம் இருக்கு. ஏல உன்னை அடிச்சு நான் ஓஞ்சி போனேன். கரெக்டா சொல்லு, நீ ரவியாளா இல்ல நீ நாளா? யோ நான் யாராலும் இல்லையா, என் ஆளு பேர் மது. அவளை தவிர வேற எந்த ஆளும் கிடையாது. வெறுப்பேத்தாத. ரவி நீனா எங்க? யோ ரவி நீனா எங்க? நீ என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படியா தெரியும்? மரியாதை குடுறா. 2 பேரும் தாடி வச்சிருக்கானுவன். இவனை கூட்டாளி தான். ஏ பாரு, இவன் தான் ரவி. இவங்களை சந்தாரில் அடிச்ச. தெரியாது. இவன் தான் ரவி. உனக்கண்ண விளக்கண்ண. மதுரையிலே பெரிய ஆளு எங்க ஐயா தெரியுமால? ஹாஸ்பிட்டலு, குவாரி, ரியல் எஸ்டேட்னு அவர் செய்யாத தொழிலே ஒண்ணு கிடையாது. அவர்கிட்ட தான் நானும் ரவி வேலை செஞ்சோம். இன்கம் டாக்ஸ் ரெய்டு வருதுன்னு ஒரு நாள் ஐயாக்கு போன வந்துச்சு.
கணக்கில் வராத பணம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊரை விட்டு ஓடி போக சொன்னாரு. கார்லயே சுத்திட்டு அலைஞ்சா பணமும் டாக்குமெண்ட்டும் சேப்பா இருக்கும்னு ஐயா நினைச்சாவன் என்னதான் அனுப்புவார்னு நினைச்சேன். ஆனா நீ இல்ல அவன் போட்டு ரவி அனுப்பிட்டார். இப்பவே எனக்கும் வந்துச்சு. சம்பளத்தோட லீவுன்னு ரவி சந்தோஷமாயிட்டான். எனக்கு செம காண்டு. புரோக்கர் மூலமா ஒரு ஃபிகர் ஏத்திக்கிட்டு ரவி ஊரை விட்டு கிளம்பிட்டான். இன்கம் டேக்ஸ் பிரச்சனை முடிஞ்ச உடனே அவனை திரும்பி வர சொல்லி ஃபோன் பண்ணோம். ஆனா அவன் ரவி ஃபோன் எடுக்கல. ஐயாவுக்கு சந்தேகம் வந்துச்சு. రవికి పొన్ను సప్లై పన్న அந்த బ్రోకర్ పిడిచి అడిచోం. అడిచదులే ఆ ఎర్ర కుక్క రవి ఎక్కడ ఉన్నారని చెప్పండిరా.